சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி நாங்கெல்லாம் 2007 கிட்ஸ். ஸோ நாங்க வந்து அப்போ ரிலீஸ் ஆனப்போ எங்களால பார்க்க முடியல. பட் இப்போ நாங்க மறுபடியும் அந்த மூவியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி செம அமேசிங்கா இருந்தது. ஸ்கூல்ல இருந்து பிளான் போட்டுட்டு இருக்கோம். அது நிறைவேறிடுச்சு. எக்ஸாம் முன்னாடியில இருந்து ரொம்ப நாங்க அப்போ போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றோம். கமலா தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து 2004ல நான் பிறந்தேன். கரெக்டா நான் பிறந்த வருஷம் தான் இந்த இது வந்துச்சு. ஸோ 20 வருஷம் ஆச்சு நான் பார்க்கணும்னு நினைச்சு. ஸோ கில்லி படம் வரணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ரீரிலீஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் முத்துப்பாண்டிக்காக தானே படமே வந்தேன். நான்லாம் முத்துப்பாண்டிக்காக தான் அந்த செல்லம் அதுக்காக மட்டும் தான் வந்தேன். வரதுக்காகவும் இல்ல. ட்ரூ லவ் அதெல்லாம் உண்மை. தனலட்சுமிக்காக ஊர் விட்டு ஊர்லாம் வந்தாருண்ணா. ஆமா, நீங்க வந்து விஜய் லவ் தான் பாக்குறீங்க. முத்துப்பாண்டி லவ் தான் தெரியல உங்களுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் லவ் தெரிஞ்சிச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப முத்துப்பாண்டி லவ் தெரியுது. உண்மைலாம் லேட்டா தானே தெரியுது. அதான் செம்மையா இருந்தது. சின்ன வயசுல பார்த்து அந்த வைப் இன்னும் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட குறையல. எல்லா பாட்டுக்கும் வேற லெவல் வைப். அதுவும் அப்படியே போனா 2 வாட்டி போட்டாங்க. வேற லெவல் வைப் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம்மையா நாங்க என்ஜாய் பண்ணோம். பார்க்கவே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. இருந்தாலும் பழைய படமா இருந்தாலும் புதுசா அகைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீலீஸ் ஆகும் போது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும் போது ஒரு மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கவே இல்லை. அப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசு, எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் பார்த்தேன். நாஸ்தி ப்ரோ. எல்லா சீக்வன்ஸுமே ஆல்ரெடி பார்த்ததா, பட் ஆனால் புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. பயங்கர நாஸ்தி. தரம் தான். தளபதி தான் ப்ரோ. பயங்கர நடுவில் வேறு இன்டர்வல் பிளாக்ல கோட்டோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் போட்டு விட்டாங்க. அது வேற இன்னும் பீக்குக்கு போயிருச்சு. தலா சூப்பரா இருக்கு தலா. இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் கில்லி. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாக்குறேன். செமையா என்ஜாய் பண்ண ப்ரோ. கத்தி தொண்டையே போச்சு ப்ரோ. அப்ப போனதில்ல ப்ரோ. இப்பதான் வரோம் கில்லி. செம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. எல்லா தியேட்டர்ல எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. யாருமே உட்காரவே சைலண்டாவே இல்ல. எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் இருந்தது ப்ரோ. புதுசா பாக்குற மாதிரியே இல்ல. அப்படியே பழைய படத்தை இப்ப போட்டாங்கன்னா நம்ம எல்லாம் யோசிப்போம் என்னடா ஏதோ இருக்கும்னு. பட் சூப்பராவே இருந்தது. நல்லாவே இருந்தது படம். பாத்துட்டோம் 1000 வாட்டி. இருந்தாலும் திரும்ப வந்து பாக்குறது செமையா இருந்துச்சு. தியேட்டர் வைபு தானா. யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் முத்துப்பாண்டினா தனி இதுதான். முத்துப்பாண்டி இது முத்துப்பாண்டி கோட்டடி. செல்லம் என்னை விட்டு போறியே செல்லம். சூப்பரா இருந்துச்சு. நான் ஏன்னா 2004ல ரிலீஸ் ஆன மூவி. சும்மா எல்லாரும் இருக்கிற ஹைப்ல தான் இருந்தோம். கமலா சிங் பயங்கரமா இருந்தது. போட்ட சாங்கே திரும்பி போட்டு செம வைப் பண்ணி அண்ட் 4 வயசுல ரிலீஸ் ஆன படத்துக்கு 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். செம ஹாப்பி ஜாலி. விஜய் சொல்லவே வேண்டாம். முத்துப்பாண்டிக்காக தான் வந்தது. சூப்பரா இருந்தது. வேற லெவல் தான். ஏதோ அவங்க எல்லாம் இருக்காங்களே சீனுக்கு சீன் அவரை ரசிச்சு அவர் சிரிக்கிறது அதெல்லாம் வேற வைப். சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம வைப். எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன் கிழிச்சு போடுறது வசதியா இருக்கும். செம்மையா வைப் போட்டு போலாம். ஐயோ மிகப்பெரிய ஃபேன் செல்லம். ஐயோ டைலாக் அந்த அளவுக்குலாம் இல்ல. செல்லம் காரப்பொடி. ஆமா அதுதாங்க மெயின் ஹைலைட். ப்ரோ கடை ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் வைப் தான் ப்ரோ. பாட்டு வேற நடுவில் இது ரிப்பீட் வேற பண்ணிட்டாங்க. தரமா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் டு கமலா ஓனர் ப்ரோ. நாஸ்தி பண்ணிட்டாங்க ப்ரோ. ரிலீஸ் இந்த மாதிரி நிறைய ரீலீஸ் பண்ணணும். May 1 மங்காத்தாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. வந்துச்சுன்னா தலையும் பார்ப்போம். பக்காவா ஏற்கனவே இப்போ கோட்டோட பழைய விஜயம் ப்ரோ பக்காவா இருக்கு ப்ரோ. செம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. எல்லாம் கத்துறாங்க. முத்துவாலி கோட்டனாலே போதும் எல்லாம் செம கத்துறாங்க. இந்த அர்ஜுனன் வில்லு சாங் ப்ரோ வேற லெவலா இருக்கு. அது திஷா கூட்டு போதும் இந்த கார்ல போதும் செம சீன் ப்ரோ. எல்லாம் இருந்துச்சுட்டா டான்ஸ் தான். அப்புறம் அப்படி போட பாட்டுக்கலாம் 1 செகண்ட் 3 போட்டாங்க. சூப்பராவே இருந்தது ப்ரோ. இந்த படத்துல சூப்பராவே நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல தளபதிக்கு தான் பயங்கரமா கத்துனாங்க ப்ரோ. பிரகாஷ் ராஜ் அவருக்கும் கத்துனாங்க. நல்லாவே கத்துனாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. பழைய அவரோட ஸ்டைல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வைப்லாம் வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் ஏஞ்சி நின்று டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த கில்லி அவர் சொல்லுவார்ல இந்த ஏரியா அந்த ஏரியா அது சூப்பரா இருந்துச்சு. கமலா தியேட்டர் பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்எக்ஸ் வந்து மாசா இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி திரும்ப சாங்லாம் போட்டு நல்லா வைப் பண்ண வச்சாங்க. செம்மையா டான்ஸ் ஆடணும். சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய். ஓனர் வந்தாரு பயங்கரமா பண்ணிட்டாரு. அவரு வரலன்னா செகண்ட் ஷோல அவர் வந்துட்டாரு. அதனால நல்லா போச்சு. தூக்கின் போனது பொண்ணு தூக்கின் போனது முத்துப்பாண்டி ஏரியாக்கு இப்ப பொண்ணு தூக்கின் போனது கடைசி லாஸ்ட் அவங்க 2 பேரும் தளபதி அவங்க லவ் உணர்ந்து அவங்க 2 பேரும் ஹக் பண்ணு மூவி முடியுதுல. அதான் இல்லண்ணா சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி ஒரு நார்மலா மூவி பாக்குறதுக்குமே வந்து ரீரிலீஸ்ன்றதை தாண்டி அப்போ ரிலீஸ் ஆன படத்தை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல டிஃப்ரெண்டா பாக்குறோம்ல அதுவே வந்து செம வைப் தான். ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். தியேட்டர்ல அந்த குட்டி டப்பால மூவி டிவில பாக்கிறதுக்கும் இங்கத்துக்கும் பயங்கரம். ஐயோ அந்த ஐ லவ் யூ சொல்லும் போது கண்ணை மூடி
சொல்லிட்டு சொல்லோ ஐ லவ் யூ அது போன எவ்வளவு வேணா தரலாம் நான் அந்த சீனுக்கு. அது வெறித்தன ஓப்பனிங், அந்த ஆச்சு பூச்சு அதுக்கே எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ ஒரு சவுண்டு செம்ம வைபா சொல்லவே தெரியல. அந்த அளவுக்கு செம்ம ஆட்டம். நாங்க கன்ஃபார்ம் அந்த படம் கூட இவ்வளவு வைப் பண்ணிருப்போமா எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த படம்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட், சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ. நான் அந்த மங்காத்தா இன்னும் பார்க்கல ப்ரோ. கண்டிப்பா நான் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பார்ப்பேன் ப்ரோ. வேற லெவல்ல இருந்தது. அவன் சொன்ன அதேதான். அந்த சாங் திரும்பி போட்டதுனால கீழே போய் ஃபுல்லா ஆடி பேப்பர்லாம் போட்டு அனில் இல்ல, ஆனா அங்க வந்துட்டு அனில் வால் தெரிஞ்சது ப்ரோ வெளியே. அடுத்த கோட்டுக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல விசில் போட்டு பாட்டுக்கு செம டான்ஸ், எல்லாருமே டான்ஸ். ஆமா ப்ரோ, பேக்கப் ப்ரோ, செம டான்ஸ் ப்ரோ. ஆமா, நாங்க எல்லாருமே முத்துப்பாண்டி ஃபேன்ஸ். அந்த மாதிரி செல்லோன்னும் போதெல்லாம் அவருக்கு தான் வைபே. அங்க அவருக்கு தான் செம்ம கிளாப்ஸ், செம்ம சவுண்ட் எல்லாமே. இன்ட்ரோ நாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அருவில் சாங் பயங்கரம் ப்ரோ, பீக்ல இருந்துச்சு ரெண்டுமே. எனக்கு அந்த பாட்டு தான் ஒரிஜினல் வில்ல. அப்புறம் அந்த சாங் வேற லெவல். நாங்க ஆக்சுவலி அதுக்கு தான் ரிப்பீட் மோட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுக்கு வரல. பட் இன்னொரு சாங் வந்துச்சு, அது சூப்பரா இருக்கு. ஆமா, இன்னும் அப்ப எல்லாரும் போய் பாருங்க, டப் ஸ்மாஷ் நடந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த டைலாக், எல்லா டைலாக்கும் எல்லாருக்குமே தெரியுது. ஒரு சின்னது புவனா கேரக்டர் டைலாக் கூட எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே வெறித்தனம், வேற லெவல். இன்னொரு வாட்டி பாத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு. ஆமா, ஆக்சுவலி நாங்களே ரொம்ப நாளுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே இது பண்ணோம். அப்பவே 5th row தான் எங்களுக்கு கிடைச்சது. அது 2 டிக்கெட்டுக்கே நாங்க அவ்வளவு. ரெஸ்பான்ஸ் எதனால நினைக்கிறீங்க? யாருக்கும் தளபதிக்கு. கமலாவா? தளபதிங்க. தளபதி சொன்னல, அனில் இல்ல. கூஸ் ஃபைனல் கிளைமேக்ஸ் இன்னொன்னு இல்ல, முத்துப்பாண்டி கோட்டையிலே வச்சு அவனை அடிச்சதுதான் வேற லெவல் சீன். சோ அது எல்லாத்துக்குமே. அப்புறம் அர்ஜுனன் வில்லு பாட்டுக்கெல்லாம் ஃபுல்லா வேற லெவல் எனர்ஜி வைப் பண்ணிட்டு இருந்தோம்.